Hello, my dear warriors. Welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. பசங்களா 11th கெமிஸ்ட்ரி நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாம் இல்லை, அதனால படிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு லெத்தாஜிக்காக இருக்காங்க. ஆனாலும் நம்ம சேனலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ கேன் see that உங்களோட கமெண்ட் பாக்ஸ் இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்க பசங்களுக்காக இன்னைக்கு நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஜ் டே 4 நம்ம வந்துட்டோம். ஸோ டே 4ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போல் நம்ம 2 கொஷின் பார்க்க போகிறோம். குறிப்பாக செகண்ட் மிட்டமில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கம்பல்சரி கொஷின்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்குரியதில் ஃபர்ஸ்ட் கொஷினை நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு அது ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின். ஸோ அது என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்பர் 2 நம்ம புக்கில் செகண்ட் வால்யூமில் பேஜ் நம்பர் 40 இருக்குது. ரொம்ப சிம்பிள்டா, ரொம்ப சிம்பிள். இந்த சாப்டர்னால கொஷினை பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இது எல்லாமே வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு, அப்படியே அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் 1 2 3 4 1 2 3 இந்த 3 நாளில் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் பெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, 0.24 கிராம் ரைட்டா, 0.24 gram 0.24 gram of gas dissolved in 1 liter of water. அப்போ ப்ரெஷர் என்னவா, 1.5 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கொடுத்து இவ்வளோ கேஸை இவ்வளோ வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் டிசால்வ் பண்ண முடியும் when pressure is raised to 6 atm. அப்போ நான் 6 atmக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணேன்னா எவ்வளோ வால்யூம் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், M1 இருக்கா, M1 எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 0.24 கிராம் இருக்குது. 0.24 கிராம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ப்ரெஷரில் நம்மளுக்கு டிசால்வ் ஆகுது, P1 is equal to 1.5 atmல டிசால்வ் ஆகுது. ரைட்டா, மோல் கான்செப்ட் மாதிரி தான். இப்போ M2 என்னன்னு கேட்டிருக்காங்க, M2 எவ்வளோன்னு. அப்போ P2 என்ன கொடுத்துருக்காங்க, P2 என்ன இருக்கான், P2 is equal to 6 atm. அதாவது இது நம்ம கடையில் போய் சாக்லேட் வாங்குற காசு தான். 1.5 atm ப்ரெஷர் ரைட்டா, 1.5 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கொடுத்தா 0.24 கிராம் கரைதான். அப்போ 6 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கொடுத்தா எவ்வளோ கரையும், சிம்பிளுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் டூ த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ எக்ஸு இன்ட்டு 1.5 இஸ் ஈக்குவல் டு, நான் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ரைட்டா, இந்த இடத்துல இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 1.5 கிராம். இந்த ப்ரெஷர் என்ன 1.5, இந்த பக்கம் என்ன இருக்குது 0.24 இன்ட்டு 6. இதை நார்மலாக நம்ம வாய் கணக்கிலே கூட போட்டுடலாம். நீங்கள் இதுக்கப்புறம் கேல்குலேஷன்லாம் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. ஆனால் இந்த கொஷினுக்கு கேல்குலேட்டர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக வாயிலே கணக்கு சொல்லட்டேன் நான். 1.5 1.5க்கு 0.24. அப்போ இது 3 atm மாற்றினா இது டபுள் ஆகுமா, அப்போ 0.48 ஆகுமா. 3 தான் எனது 6ஆ டபுள் ஆயிருக்கா, அப்போ 0.48 இன்ட்டு 2னா 0.96. அப்போ இதோட ஆன்சர் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 0.96 கிராம். அதாவது எக்ஸாமில் கேல்குலேட்டர்லாம் போட தேவையில்லை, இந்த மாதிரி நம்ம யோசிச்சோன்னா. இதெல்லாம் எப்போ சார் வரும், எப்படி சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, ஒன்றுமே கிடையாது, ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் தான், ஜஸ்ட் ப்ராக்டிஸ். இந்த கொஷின் செய்ய எவ்வளோ நேரம் ஆகும், இந்த கொஷினை கம்பல்சரியில் 3 மார்க்கில் கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே என்னடா இருக்குது, இதுக்கு என்ன ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா கிடையாதுங்க. ஒரு சாக்லேட் 5 ரூபா, அப்போ 2 சாக்லேட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதாவது ஒரு பேசிக்கான ஒரு சம், 6th 7th இருக்கக்கூடிய கான்செப்ட், அவ்வளோதான். பட் அது என்னதுன்னா வேறு வேறு டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க, தட்ஸ் இட். சரியா, எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது மாதிரி ஈஸியான சம்ஸ்லாம் இருக்கா, உனக்கு இது பிடிச்சிருக்கா, இது எப்படி இருக்குன்றது கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தினம் எல்லா வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், நான் கேட்குறதுக்கெலாம் கமெண்ட் நீங்கள் பண்ணலாம். சரியா, ஓகே. அடுத்து பாருங்கள், calculate the proportion of O2 and N2 dissolved in water at 298 Kelvin when air containing air பாருங்க, ஏரில் 20% ஆக்சிஜன் இருக்கா, 80% நைட்ரஜன் இருக்கா, equilibrium with water at 1 atm pressure. ப்ரெஷர் 1 atm 1 atmல இவங்க 20%, இவங்க 80%. அப்போ இவங்க ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் ப்ரெஷர் என்னவா இருக்கும், ஈஸியாக இதை பார்த்தோன்னே புரியுதா, நம்ம பார்த்துருக்கோம். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் 1, இதுக்கு யாரெல்லாம் காரணம், ஏரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களோட பார்ஷியல் ப்ரெஷர். அப்போ அவங்க ஒவ்வொருத்தவங்களோட பார்ஷியல் ப்ரெஷர் தான் நம்மளுக்கு மொத்தமாக சேர்த்து 1 atm வந்திருக்கு. அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா வரும், 20%. தட் மீன்ஸ் 0.2 atm, கரெக்டா, 0.2 atm.
அதே இது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் NO2 என்னவா இருக்கும் 80% கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது 0.8 ATM. அவ்வளோதான், வேற லெவல், அப்போ மேட்டர் ஈவெண்ட் எழுதியாச்சு. அடுத்து KH கொடுத்துருக்காங்க. KH ஈக்குவல் என்னது KH ஃபார் O2 என்னது 4.6 தான். 4.6 into 10 to the power 4 ரைட்டா. அதே இது KH ஃபார் NO2 ஈக்குவல் டு 8.5 into 10 to the power 4. சரியா பசங்களா, வேற லெவல். ஹென்ரிஸ் லா தானே சொல்லியிருக்காங்க. ஹென்ரிஸ் லா ஃபார்முலா என்னது P is equal to KH X ரைட்டா. இப்போ இந்த எக்ஸ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரைட்டா. எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேறு என்ன ப்ரப்போர்ஷன் தானே கேட்டிருக்காங்க. ப்ரப்போர்ஷன்னா எவ்வளோ சதவிகிதம் இருக்க போகிறாங்க அப்படின்னு எடுத்தோம். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ PO2 is equal to KHO2 dot XO2 ரைட்டா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், XO2 மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். XO2 is equal to PO2 divided by KH அதோட O2 ரைட்டா. KHோட O2 எடுத்துக்க போகிறேன் ரைட்டா. கவனிங்க, அப்போ XO2 is equal to PO2 வேல்யூ என்னது, PO2 is equal to 0.2 divided by KOH என்னது 0.2 போட்டதுக்கப்புறம் KOH வேல்யூ 4.6 என்ன 4.6 into 10 to the power 4. இது எப்படிப்பா மல்டிப்ளை பண்ணுறது? நிறைய பேருக்கு பிரச்சனையே இந்த மல்டிப்ளிகேஷன் தான். நான் எப்பவுமே எப்படி பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். யார் யாரெல்லாம் என்ன ரெகுலராக பார்க்குறியோ அவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன், 2/10 0.2 2/10 எழுதுறேன். இன்ட்டு 4.6 46 இன்ட்டு 10 மேலே 10 போட்டுடலாம். அடுத்து என்ன இருக்குது, 46 பக்கத்தில் 10 to the power 4 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த 10 கேன்சல் ஆகிடும். அப்போ இது என்னது, இது 1 டைம், இது 23. அப்போ 1/23 into 10 to the power 4. இது எனக்கு வேல்யூ தெரியும், அதனால் நான் எழுதுகிறேன். 1/23ங்கிறது என்ன அப்படின்னா 0.04 into 10 to the power -4. பசங்களா, இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதுதான் முக்கியமான ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு தான் இது. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் O2 is equal to 0.04 into 10 to the power -4ன்னு கிடைச்சிருக்கு. இது எப்படி எழுதலாம், 0.0000004 எழுதலாம். அப்போ XN2 என்னவா இருக்கும், நம்மளுக்கு தெரியும் XO2 ப்ளஸ் XN2 ஈக்குவல் டு 1. அப்போ இதுலேருந்து XN2 நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி என்ன வரும், 0.99996. அவ்வளோதான் ரைட்டா, அவ்வளோதான் சிம்பிள். நம்ம புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை 4.3 சம்திங் இன்ட்டு 10 to the power -6 எழுதியிருப்பாங்க. இதை 9.6 into 10 to the power -6 எழுதியிருப்பாங்க. போத் ஆர் சேம். நான் நம்மளுக்கு என்ன வந்துச்சோ அதை அப்படியே நான் எழுதிட்டேன். இது நீங்கள் பவரில் எழுதினாலும் ரைட்டு தான், இல்லை இப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி தான், தப்பே கிடையாது ரைட்டா. இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி கிளியர், வெரி வெரி ஈஸி, சூப்பர் சிம்பிள் ஈஸி கான்செப்ட் ரைட்டா. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உனக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னு. ஸோ டெஃபினட்டாக வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு கிவ் யூர் கமெண்ட்ஸ் below. இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பை பாய்.